போகிறது அவுட்டோர் குக்கிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வந்து வெளியில் விறகடுப்பில் மண் சட்டியில் நம்மளுடைய ரொம்ப எல்லாருக்குமே ஃபேவரேட்டான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செஞ்சோம். அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் ஜென்ரலாகவே ஃப்ரீக்வெண்ட்டாக செய்வோம் அவுட்டோர் குக்கிங். ஒரு லீஷர் ஹவர்ஸில் இல்லை ஹாலிடேயில் சும்மா ஃபன்னாக எல்லாருமா சேர்ந்து சமைப்போம். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் அதை நான் ஷேர் பண்ணதில்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நல்ல மண் சட்டி எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் நிறையாவே நான் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இது நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் கடலை எண்ணெயில் தான் செஞ்சுருந்தோம். அதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அரிசி, கறிவேப்பிள்ளை, வரமிளகாய், நல்லா ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் நல்லா வதங்கின பிறகு பூண்டு சேர்த்திக்கிறோம். பூண்டு வந்து ஒரு 6 பல் போல் எடுத்திருக்கேன். 3 தக்காளி வந்து பாதியாக அரிஞ்சு நான் சேர்த்திருக்கேன். நீங்கள் நைஸாரினும் அவசியம் இல்லை, ஏன்னா இது எப்படி நம்ம வதக்கி தானே அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாகவே இது பண்ணிட்டோம். இதில் வந்து நாங்கள் மல்லித்தூள் சேர்த்திருக்கோம். இது வீட்டில் அரைச்ச மல்லி. சப்போஸ் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் முழு மல்லியாகவே அப்படியே எடுத்துக்கலாம், தனியாகவும். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறோம். இதெல்லாம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஆறுனக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ மறுபடியும் அதே மண் சட்டியில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் சேர்த்தி கத்திரிக்காயை வந்து 4 கீனி அதில் எண்ணெயில் போட்டு இப்போ நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதங்க அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணால் அதை நீங்கள் கீனிங்கள அது உள்ளே வந்து மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதை கூட நீங்கள் தடவி சேர்க்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து ஜென்ரலாக இப்படி தான் செய்வோம். ரொம்ப எனக்காவது ஸ்பெஷல்னால் தான் அந்த மாதிரி செய்வோம். ஸோ ஜஸ்ட்டு கத்திரிக்காயை வந்து கீனி நான் எண்ணெயில் வதக்கி அதை ஓரமாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ மண் சட்டி எடுத்து வச்சுக்கிறேன். எண்ணெய் சேர்த்திக்கிறேன். தாளிப்புக்கு வந்து கடுகு சேர்த்திக்கிறோம். கறிவேப்பிள்ளை, பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வதக்கணும்ல, அதெல்லாம் நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு சேர்த்திட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்திக்கிறோம். கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்திக்கலாம். இது நல்லா புளி தண்ணி கொதி வந்ததும் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி பரிமாறினா சூப்பராக இருக்கும். நாங்கள் கொத்தமல்லி தூவினதுக்கப்புறம் அடுப்புலேயே வச்சுட்டோம், அந்த தணல்லையே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து வாழை இலை போட்டு சுட சாதம் போட்டு அதில் இந்த குழம்பு வச்சு கூட அப்பளமும் வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட்டு செமையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லுங்கள்.